டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா VLSIல யூனிட் 1ல மாடியூல் 7, அதாவது பூலியன் அல்ஜிப்ரா. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 4th செமஸ்டர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. அதுல நம்ம ஆக்சியம்ஸ், நம்ம சில ரூல்ஸ் பார்ப்போம், அடுத்து சில லாஸ் பார்ப்போம், அடுத்து சிந்தசிஸ் யூசிங் SOP அண்ட் POS ரியலைசேஷன்ஸ். போன மாடூல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் வேரியபிள், ஒரு சுவிட்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு எக்ஸ்ங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் எப்படி சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணும்போது அவுட்புட் மாறிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப the output is a function of the control variable அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு நம்ம AND கேட், OR கேட், இன்வெர்டர் சர்க்கியூட்ஸ்னுடைய ட்ரூத் டேபிள், அதுக்கப்புறம் அது எப்படி சுவிட்ச் ஃபார்ம்ல ரியலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு லாஜிக் சர்க்கியூட்டுங்கிறது இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு 2 வேரியபிள் ட்ரூத் டேபிள்க்கும் 3 வேரியபிள் ட்ரூத் டேபிள் நம்ம அதுல எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஒரு 2 இன்புட்னா அதுல 4 காம்பினேஷன்ஸ், அதாவது 4 ரோஸ் இருக்குன்னு பார்த்தோம். 3 இன்புட் இருந்ததுன்னா அந்த ட்ரூத் டேபிள்ல 8 காம்பினேஷன்ஸ், 8 ரோஸ் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து சிந்தசைஸ் பண்றது, ஃபார் அ கிவன் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி சர்க்கியூட் வரையலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். சிந்தசிஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த இதுல அதை எப்படி ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சர்க்கியூட் வரைகிற ஸ்டெப்ஸை இந்த இதுல பார்ப்போம். ஸோ இந்த இதுல as I told you ஆக்சியம்ஸ், தியரம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அடுத்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் சம் பார்க்க போறோம். அடுத்து மின் டேர்ம்ஸ், மேக்ஸ் டேர்ம்ஸ். மின் டேர்ம்ஸ்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸ், மேக்ஸ் டேர்ம்ஸ்னா சம் டேர்ம்ஸ்ங்கிறத பார்க்க போறோம். இதை வச்சு ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்தாங்கன்னா நம்ம SOP POS மூலமா எப்படி சர்க்கியூட் வரையலாங்கிறத பேசிக்ஸ் பார்ப்போம். சிந்தசிஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னவா மாத்திரம், சர்க்கியூட்டா மாத்திரம். ஸோ நான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபங்க்ஷனா கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரூத் டேபிளா கொடுக்கலாம். ட்ரூத் டேபிள் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு சர்க்கியூட் வரைகிறது நீங்க போன செமஸ்டர் படிச்சிருக்கீங்க. ஆனா எப்படி சிம்பிளிஃபைடு சர்க்கியூட் வரைகிறதுங்கிறத இப்ப பார்ப்போம். பூலியன் என்ன, பூலியன் அல்ஜிப்ரா கண்டுபிடிச்சது ஜார்ஜ் பூலி. ஒரு 1849லே அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா ஒரு அல்ஜிப்ரா கொடுத்தாரு. நம்மலாம் அல்ஜிப்ரா நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எதுக்கு அவரு கொடுத்தாரு அப்படின்னா லாஜிக், அண்ட் லாஜிக், ஆர் லாஜிக், இதுக்கு அல்ஜிப்ரா டெவலப் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அதை சர்க்கியூட் ஃபார்ம்ல கொண்டு வந்தது ஷினான் தான். டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு அதாவது சுவிட்சஸ் மூலமா பண்றது ஷினான் தான். ஸோ நம்ம ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட்டை எப்படி சுவிட்சஸ் மூலமா பண்ணலாம் அப்படிங்கறத நிறைய முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சுவிட்சஸ் மூலமா பண்றதுக்கு ஒரு அல்ஜிப்ரா தேவைப்பட்டது. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு, பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணாரு. அடுத்து ஆக்சியம்ஸ். பூலியன் அல்ஜிப்ரால 3 இருக்கு. என்னன்னா ஆக்சியம்ஸ், தியரம்ஸ், லாஸ். ஸோ ஆக்சியம்ஸ்ங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரம் ஃபியூ அசம்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் எப்பயுமே அசம்ஷன்ஸ் தான் இருக்கும். அதுல இருந்து சில ரூல்ஸ் டெவலப் பண்றது ஆக்சியம்ஸ் பேரு. அடுத்து அதை நம்ம அப்ளை பண்றது ஒரு வேரியபிள், ஒரு இன்புட். ஒரு சர்க்கியூட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டர்லாம் ஒரு இன்புட். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது பேரு தியரம்ஸ். ஒரு இன்புட்டுக்கு ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு யூஸ் பண்ற ரூல்ஸ்க்கு பேர் என்னது, தியரம்ஸ். அடுத்து அதே 2 வேரியபிள், 3 வேரியபிள், x1, x2, x3 இந்த மாதிரி இருக்கு பண்ணணும்னா we have to frame some laws. ஸோ அதுல இருந்து some laws ஃப்ரேம் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்னது, அந்த லாஸ்லாம் காம்புடேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்கு. ஸோ பூலியன் அல்ஜிப்ரா கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சியம்ஸ், தியரம்ஸ் அண்ட் லாஸ். ஆக்சியம்ஸ்னா அசம்ஷன்ஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ். அதை வெரிஃபை பண்றாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. அதனால 0.0 is equal to 0 உங்களுக்கு தெரியும். இதுல ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியாது, 1+1. இது அல்ஜிப்ராவுக்கு புறம்பானது. 1+1 இஸ் அல்ஜிப்ரால 2. ஆனா இங்க என்னது, 1+1 is equal to 1. மத்ததெல்லாம் அல்ஜிப்ராவும் இதுவும் சேமா தான் இருக்கு. அடுத்து பூலியன் தியரம்ஸ். இது சிங்கிள் வேரியபிள் சொன்னோம். ஒரு சிங்கிள் இன்புட் ஏங்கிற இன்புட் இருக்கு. அப்ப a plus a is equal to a, a dot a is equal to a. ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னா சிம்பிளிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் கம்பைன் ஆகும். a plus a is equal to a dot a. ஸோ இதுல பிளஸ் ஆபரேட்டர் இருக்கும், இதுல டாட் ஆபரேட்டர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் ரிலேட்டட், இந்த ரெண்டும் ரிலேட்டட். ஸோ இதை காமா உட்காந்து பாருங்க.
படிக்கும்போது பிள்ளைங்களா நீங்க நோட்ல எழுதி வச்சு படிக்கணும் இந்த இதெல்லாம். ஸோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரெண்டும் பார்க்கும்போது ஏ பிளஸ் ஏ பார் சார் போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ ஏ டாட் ஏ பார் இது உங்க புக்லயுமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ 2 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா சரியா வரும். பூலியன் தியரம். ஸோ தியரம் இஸ் ஃபார் சிங்கிள் வேரியபிள். அடுத்து லாஸ் வந்து ஐ டோல்ட் யூ இட் இஸ் ஃபார் மல்டி வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிளுக்கு மேல உள்ளது. ஸோ இதுல 2 இன்புட் இருக்கு. ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனுக்காக யூஸ் ஆகும். அசோசியேட்டிவ் லா. ஸோ இதுவுமே நீங்க அல்ஜிப்ரால படிச்சிருப்பீங்க. ஏ டாட் பி டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பிளஸ் இது. ஸோ இந்த இது கொஞ்சம் புதுசு. இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அப்சார்ப்டிவ் லா. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இது வந்து பூலியன் அல்ஜிப்ரால லாஜிக்குக்காக ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து கம்பைனிங் லா, டிமார்கன்ஸ் லா. டிமார்கன்ஸ் தியரம் நீங்க படிச்சிருக்கீங்க. a plus b bar is equal to a bar dot b bar. So NAND gate is equal to bubbled OR gate அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருக்கீங்க நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. அந்த தான் இந்த. இப்ப டுயாலிட்டி என்ன அப்படின்னா, டுயாலிட்டினா வெந்தம் ரெண்டு ஆப்போசிட். ஒண்ணுக்கு ஆப்போசிட்டா கீழனா மேல, அந்த மாதிரி உள்ளனா வெளியே ஆப்போசிட். அப்ப அது மாதிரி இங்க டாட் ஆபரேட்டருக்கு இது என்னன்னா ஆப்போசிட். டுவல் ஆபரேட்டர் என்னன்னா பிளஸ். அடுத்து வேரியபிள் இப்ப x1 இருந்ததுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னது, டுயாலிட்டி என்னது, x1னா x1 பார் இஸ் த டுவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிமார்கன்ஸ் தியரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா x1 டாட் x2 பார் அப்படின்னு வந்ததுன்னா இதுக்கு என்ன x1 பார் பிளஸ் x2 பார். ஸோ இது டாட் ஆபரேட்டருக்கு, இது டாட்டுக்கு யூ ரீப்ளேஸ் இட் வித் பிளஸ், x1 யூ ரீப்ளேஸ் வித் x1 பார். அப்படின்னா இந்த இது வந்துடும், ஈக்குவலா வந்துடும். ஸோ இதுதான் டுவாலிட்டின்னு சொல்றது. யூ ரீப்ளேஸ் டாட் வித் பிளஸ், அடுத்து x1 வித் x1 பார். ஸோ இங்க டுவாலிட்டி யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஒரு சாதாரண இதை நம்ம இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி என்னது x1 பார் x2 பார் பிளஸ் x1 x2 பார் பிளஸ் x1 x2. ஸோ இதை நம்ம அல்ஜிப்ரா அப்படியே பண்ணுவோமே. x2 பாரை வெளியில எடுக்கிறோம். அப்ப x1 பார் பிளஸ் x1 வந்துருச்சு பிளஸ் x1 x2. ஸோ x1 பார் பிளஸ் x1 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். a பிளஸ் a பார் ஈக்குவல் டு 1. இந்த a பிளஸ் a பார், a பிளஸ் a பார் இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா அதை நம்ம என்ன பண்றோம், இங்கே யூஸ் பண்றோம். அப்ப இது என்ன ஆயிடும், a plus a bar is equal to 1. So x2 bar into 1 plus x1 x2. அப்ப என்ன ஆகுது, x2 bar plus x1 x2. இப்ப இதுல இதை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணுவோம், இதுலயும் நம்ம இந்த ரூலை யூஸ் பண்றோம். a plus a bar b is equal to a plus b. இந்த இதை யூஸ் பண்றோம். a plus a bar b is equal to a plus b. So அதுபடி பார்த்தா இங்க x2 plus x1, x2 bar plus x1. So x2 the a plus a bar b, a plus a bar b, அது வந்து x2 bar plus x1. So இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட், அதாவது காம்ப்ளிகேட்டடான காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன். So x1 bar x2 bar plus x1 x2 bar plus x1 x2. இந்த டேர்ம் வந்து எவ்வளவு சிம்பிளிஃபை ஆயிருச்சு பாத்தீங்களா. சோ இதுக்கு வந்து நம்ம பூலியன் அல்ஜிப்ராவுடைய லாஸ், ஆக்சியம்ஸ், அதுக்கடுத்து வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்தது எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ். இந்த டேர்ம்ஸ் தான் நீங்க டெர்மினாலஜிஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க விஎல்எஸ்ஏல. ஸோ தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ். எப்படி ஒரு என்மாஸ் டிரான்சிஸ்டர் வந்து பில்டிங் பிளாக்னு சொல்றோமோ, அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த எஸ்ஓபி பிஓஎஸ். எஸ்ஓபினா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஸோ எஸ்ஓபினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ், அதனுடைய சமேஷன் தான் என்னது, sum of these product terms. This is one product term, this is another product term. அதனுடைய summation தான் sum of products. ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அது என்ன பண்ணுவோம்னா, எல்லா ப்ராடக்ட் டேர்ம்ஸும் ஃபார் ஃபங்க்ஷன் f is equal to 1, அதுக்கு அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா that will form the function. அது நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னது, ஸோ இது வந்து சம் டேர்ம், இது சம் டேர்ம், இது ஒரு சம் டேர்ம். இதனுடைய ப்ராடக்ட்
ப்ராடக்ட்னா என்னது இந்த டாட். ஸோ இதுலயுமே அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எந்த டேர்ம்ஸ்க்குலாம் f is equal to 1ங்கிறது கண்டுபிடிச்சீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் த ஃபங்க்ஷன். அது ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். மின் டேர்ம்ஸ்னா என்ன, மேக்ஸ் டேர்ம்ஸ்னா என்ன? மின் டேர்ம்ஸ்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ எஸ்ஓபிக்கு யூஸ் பண்றது மின் டேர்ம்ஸ், இதுக்கு மேக்ஸ் டேர்ம்ஸ் வந்து சம் டேர்ம்ஸ். ஸோ இந்த ஒரே ட்ரூத் டேபிளுக்கு நம்ம எப்படி மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் டேர்ம்ஸ்னு பார்த்தோம். அப்ப M0, M1, M2, M3 மொத்தம் 4 ரோ இருக்கு. அப்ப 4 ப்ராடக்ட் டேர்ம்ஸ். ஸோ இது வந்து ரோ நம்பர் 0 உங்களுக்கு தெரியும். இது 1, இது 2, 3. அதனால தான் M0, M1, M2, M3 வச்சிருக்காங்க. இப்ப M0னா என்ன ப்ராடக்ட் டேர்ம்னு நம்ம பார்த்தோம். ப்ராடக்ட் டேர்ம்னா எதனுடைய ப்ராடக்ட்? இந்த ரெண்டுனுடைய ப்ராடக்ட். அப்ப எப்படி எழுதணும்? x1 x2 எழுதணுமா? எப்படிங்கிறதுனா 0 இருந்தா x1 பார், 1னா அப்படி எழுத வேண்டியதான். சோ இதுல வந்து நம்ம இது எப்படி எழுதணும்? x1 பார் பிளஸ் x2 பார். இது எப்படி எழுதணும் சொல்லுங்க? இதுக்கு 0னா x1 பார். சோ இதுவும் x1 பார் பிளஸ் x2. இது எப்படி எழுதணும்? x1 plus x2 bar. இது என்னது? x1 plus x2. சாரி, இங்க வந்து டாட் போடணும். நான் x1 போட்டேன், இது டாட். x1 டாட். சோ ப்ராடக்ட் டேர்ம்ஸ், அதனால டாட் போடுறோம். அடுத்து இது வந்து சம் டேர்ம்ஸ். சம் டேர்ம்ஸ் காம்ப்ளிமெண்ட். சோ மேக்ஸ் டேர்ம்ஸ் எப்படி எழுதுறோம்? ஒவ்வொரு ரோக்கும் ஒரு மேக்ஸ் டேர்ம். சோ இது என்னது? 0னா x1 அப்படியே போட்டுறோம். x1 plus x2. இதுல என்னது? x1 plus x2 bar. இதுல என்னது? x1 bar plus x2. இது என்னது? x1 bar plus x2 bar. So இதான் மேக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ எஸ்ஓபி ஃபார்ம்ல என்ன எழுதுவோம்? M0, M1, M2, M3 இருக்கு. அப்ப ரைட் த மின் டேர்ம்ஸ் ஃபார் விச் f is equal to 1. f is equal to 1 என்னது? இந்தது இது மொத்தம் 3 இது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு எப்படி எழுதணும்? இந்த 3னுடைய சமேஷன். ஸோ f is equal to M0 plus M1 plus M3. அப்ப எப்படி எழுதுறோம்னா summation of M0, M1, M3. அது எப்படி எழுதுறோம்? இப்படி எழுதலாம். summation of என்ன நோட்டேஷன் எழுதுறோம்னா M of 0, 1, 3. அவ்வளவுதான். இங்க என்ன பண்றோம்? இங்க ஒரே ஒரு டேர்ம் தான் வருது. என்ன டேர்ம் வருது? write the max terms for which f is equal to 0. so இங்க என்ன வரும்? ஒரே ஒரு டேர்ம் தான். அப்பனா என்ன ஆகும்? f is equal to pi of m. இங்க 2 தானே வருது. இந்த 2 மட்டும் தானே வருது. m2. so இந்த இதுல வந்து ஒரு டேர்ம் தான் வரப்போகுது. இதுல எத்தனை டேர்ம்ஸ் வருது? 3 டேர்ம். so இது வந்து காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டா இருக்கும். இது வந்து என்னது? சிம்பிளிஃபைடு சர்க்யூட்டா இருக்கும். இதை வந்து இன்னொரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சர்க்யூட் சிந்தசைஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லைடு வந்து எதுக்காகனா மின் டேர்ம்ஸ்னா என்ன, மேக்ஸ் டேர்ம்ஸ்னா என்ன, அதை வச்சு எப்படி ஃபங்க்ஷன் உருவாக்குறதுங்கிறது மட்டும்தான் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்ததுல வரும்போது ரியலா x1 x2 டேர்ம்ஸ்லாம் எப்படி எழுதுறதுங்கிறத பார்ப்போம். அடுத்து எப்படி சர்க்யூட் வரையறதுங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா பூலியன் அல்ஜிப்ரால ஆக்சியம்ஸ், தியரம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அடுத்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். மின் டேர்ம்ஸ்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸ், மேக்ஸ் டேர்ம்ஸ்னா சம் டேர்ம்ஸ்னு பார்த்தோம். இதை வச்சு நம்ம ஒரு 2 வேரியபிள் சர்க்யூட் x1 x2க்கு எப்படி மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். நீங்க பேஜ் நம்பர் 1.2ல உள்ள ட்ரூத் டேபிளை பார்த்து அது எப்படி சர்க்யூட் டிரைவ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியது பேஜ் நம்பர் 1.21ல இருந்து 24. அதுல இருந்து அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். எல்லாருமே ப்ரௌன் புக் வச்சிருக்கீங்க, அதையும் பாருங்க. சாஃப்ட் காப்பி இருக்கு, பாருங்க.
ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பூலியன் அல்ஜிப்ராவுடைய ஆக்சியம்ஸ், லாஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம எஸ்ஓபினா என்ன, பிஓஎஸ்ன்னு பார்த்துருக்கோம், மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். இதை வச்சு அடுத்து நம்ம எப்படி சிந்தசைஸ் பண்றது, ஒரு சர்க்கியூட்டை எப்படி ஒரு ட்ரூத் டேபிள்ல இருந்து ரியலா கொண்டு வர்றதுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.